ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வேலை இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதுவாக நம்ம ஓப்பனாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது சுகர் கோடிங் ரீடிங் கிடையாது. ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். யாருக்கு ரெஸ்ட் ஆகும் நம்ம எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே 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 ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்டர் கூட நீங்கள் ரொம்ப எமோஷனல், நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்துட்டு உண்டு. ஓகே. இப்போ நான் சொல்ல போயாச்சுன்னா, இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஸ்நேகிக்கிற டைமில் இவரு கூட நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நின்றுட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மஸ்ட் இருக்குது. ஓகே. மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஓகே. பட் இந்த ஒரு பர்சன் மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்துச்சு அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் ஓகே சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு லைஃப்பில் எனக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் அந்த ஒரு பர்சன் என்னோடய ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உடனே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு போய் ப்ராமிசஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு சீட்டிங் கார்டு இங்கே வந்துட்டு உண்டு. ஓகே. அப்போ அப்போ இந்த ஒரு பர்சன் மேலே நீங்கள் எமோஷ்னலி அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பயங்கர ஃபியர் இருந்துட்டு உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதே. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவன் மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்கோமே, இல்லைங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறோமே, நமக்கு அது ஃப்யூச்சரில் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. உங்களுக்கு பயங்கரமாக ஃபியர் தோணிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறனால இது கிடைக்குமா கிடைக்காதா, பல டைம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டவுட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. அதே சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் பயங்கர ஏகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக, கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டராகவும் உங்களை பல டைம் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். இங்கே பாரு, நான் சொல்கிறத கேட்கணும், நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணும், என்னோடய விருப்பப்படி நடக்கணும், சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் என்கிட்ட பார்க்குற ஒரு டைமில் நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன், இல்லைங்க ஒரு கிளாரிட்டி கொடுப்பேன். அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பல டைம் இவர் உங்ககிட்ட ட்ரூ எமோஷன்ஸை காட்டிட்டு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவரோட ட்ரூ எமோஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ரியலைஸு பண்ணிட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு டைமில் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், எனக்கு இருக்கிற அதே எமோஷன்ஸ், அதே ட்ரூ ஸ்நேகம் உனக்கும் இருக்குது. 2 பேருமே மாறி மாறி அதை எக்ஸ்பிரஸும் பண்ணியிருக்கலாம், ஷேரும் பண்ணியிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சு அப்போ நீங்கள் சீட்டிங் கார்டு வந்துட்டு. ஓகே. இவர் சீட்டிங் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் மேபி ஆல்ரெடி என்னோடய லைஃப் வந்து எனக்கு பிடிக்கலை, இஷ்டம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், இல்லைங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய ஒரு டைமில் நான் உனக்கு ஒன்று சூஸ் பண்ணேன்னு இவர் சொல்லிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணிட்டு இல்லை, இவர் அதுக்கு முன்னாடி இவர் உங்களை வேணும்னு வச்சுட்டு போயிட்டு உண்டு. ஓகே. பல டைம் இந்த ஒரு பொய் ப்ராமிசஸ் இவர் பண்ணிவிட்டு உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் நின்றுக்கலாம். ஓகே. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணி கொண்டு போயிருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை இன்டிமேஷன் ஆகிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இவர் இந்த ப்ராமிஸ் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே இவரே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. உங்களுக்கு பயங்கர சங்கடமாகும். நேற்று வரைக்கும் நீ உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் என்கிட்ட ட்ரூவாக நின்னியே, நீ இருந்தியே, அப்படி இருந்தியே, இப்படி இருந்தியே, அப்படிலாம் பேசினியே, இப்போ எப்படி உனக்கு என்னை விட்டுட்டு போக தோணுச்சு, அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு பயங்கர சங்கடமாகும். ஓகே. அப்படின்னா இவரோட எமோஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதை ரியலைஸ் பண்ணிட்டு. எஸ், எனக்கு இருக்கிற ஒரு ஸ்நேகம் உனக்கு இருக்குது, அவரோட ட்ரூ எமோஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டு இப்படியெல்லாம் நீ கூட இருந்தியே, இப்படியெல்லாம் பேசினியே, பழகினியே, உன்னால் எப்படி என்னை விட்டுட்டு போக முடிஞ்சது. ஒரு கட்டத்தில் இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு. ஏன்னா பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர், ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும். மேபி இவர் என்ன சொல்கிறது, இவர் கோவப்படுற மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்கலாம். இல்லைங்க இவர் ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. வேண்டாம், இது சரியில்லை சொல்லிட்டு இவர் போயிட்டு. ஸோ உங்களுக்கு அது பயங்கர ஒரு கோவம் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு அதே நான் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டராக, கண்ட்ரோலிங்கான கேரக்டராக கரண்ட் சுச்சுவேஷனில்
உங்களுக்கு மனசிலாயிட்டும் நீ வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் நீ கொடுத்துட்டில்ல, நீ ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. ஏன்னா நீ நல்ல மனுஷனாக நீ இருந்திருந்த அப்படின்னா என்னோட உணர்வுகளுக்கும் வலிக்கும் வேதனைக்கும் நீ ஒரு என்ன சொல்கிறது, நீ ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருப்ப, இல்லைங்க அதை உணர்ந்திருப்ப, இல்லைங்க என்னை விட்டுட்டு போகணும்னு ஒரு எண்ணமே உன் மைண்டில் வந்திருக்காது. ஓகே. பட் எல்லாம் இருந்தும் நீ என்னை விட்டுட்டு போயிட்டல்ல. ஏன்னா உனக்கு தேவை உங்களுக்கு நல்லா மனசு ரிலேஷன்ஷிப் வேணாம்னு விட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு மேபி இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு A to Z மனசில் ஆயிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்லேயே இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இறங்கவும் முடியலை. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கே, லாஸ்ட் என்ன ஆகும், நமக்கு லாஸ்ட் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்களா, பல டைம் நீங்கள் ஒரு ஃபியரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. அதே மாதிரி இவன் அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டு உண்டு. ஓகே. பட் சேம் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரிலேஷன்ஷிப் வேணாம் இவன் விட்டுட்டு போயிட்டு உண்டு, கடைசியாக வர போகிறதும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அவனோட ஈகோ தான் முக்கியம். சாரி கேட்க போகிறதும் கிடையாது, நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க போகிறதும் கிடையாது, வழியே வர போகிறதும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா அவருக்கு தேவை அவனோட ஈகோ ஆட்டிடியூடும். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை, மனசாட்சி இல்லாத ஒரு பர்சனை, இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணுற ஒரு பர்சனை நம்ம நினச்சி நம்ம லைஃப்பில் எதுக்கு சங்கடப்படணும், நம்ம லைஃப்பில் எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம எதுக்கு ஆளணும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஈகோவும் ஆட்டிடியூடையும் காட்டிட்டு நீ அங்கேயே இரு, நான் போகிறேன், நீங்கள் மேலே மூவ் ஆகிட்டு. வெரி குட். ஓகே. எஸ் அஃப்கோர்ஸ் சில பர்சன்கிட்ட நம்ம காலில் எடுத்து விடிய 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 பேசினாலும் நமக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணிட்டு. உனக்கு மனசாட்சியும் இல்லை, உனக்கு என்னோடய வலி வேதனை உணர போகிறதும் கிடையாது, உன் கூட நின்னா எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க போகிறதும் கிடையாது. உன்னோட ஈகமாக ஏன்னா தப்பு பண்ணிவிட்டு சாரியும் கேட்காத ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ உன்னோட ஈகமாக ஆட்டிடியூட்டையும் வச்சுட்டு நீ அங்கேயே நில்லை, நான் போகிறேன், நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு. வெரி குட். அடிப்பொலியான என்னடிச்சு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃபாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களை ஹாப்பியாக வைக்க ட்ரை பண்ணுறீங்க, டிடாச்மெண்ட்டுக்கு வர ட்ரை பண்ணி ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வர தொடங்கிட்டு உன்னோட ஈகமாக ஆட்டிடியூட்டை வச்சுட்டு நீ அங்கேயே நான் போகிறேன். ஓகே. உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல நிற்கிறதும், பேசி புரிய வச்சாலும் புரியாத ஒரு ஆள்கிட்டையும் இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ண ஒரு பர்சன் நிற்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. எனக்கு என் லைஃப்பில் சந்தோஷம், எனக்கு நான் இம்பார்ட்டன்ட் ஒரு தாட்டுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு உண்டு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசிடேட் ஆகி மெரிவே நீங்கள் மூவ் ஆனே ஆனாலும் உங்களுக்கு ஒரு இன்டிவிஷன் உண்டு. நான் ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை நாட்கள் நின்றுருக்கேன், எமோஷன்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு எமோஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சு, இல்லைங்க என்னோடய லவ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது கட்டாயம் அது இன்றைக்கி இல்லைங்க என்னைக்காவது வந்து சேரும் ஹோப் உண்டு, இன்டியூஷன் உண்டு. பட் கரண்ட்லி அவன் ஈகோ ஆட்டிட்டு வச்சு இருக்கட்டும், நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம், நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சிலவங்க ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த போஸ்டோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஈகோ பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்ஸ், ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம், சுத்தமாக எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் பயங்கர எமோஷ்னலாக இருக்கலாம், அவங்க ஃபுல்லி ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஓகே. ஸோ ட்ரூ எமோஷன்ஸ் இருந்தும் உங்களை வேணும்னு வச்சுட்டு போயிட்டு இருந்த பர்சன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம சேசிங் பண்ணிடக்கூடாது, இல்லைங்க நம்ம கால் பண்ணிடக்கூடாது, மறுபடியும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். மேபி ஒரு சிலவங்க இந்த பர்சனை பிடிச்சி பிளாக்கில் போட்டுருக்கலாம், இல்லைங்க உங்கள் காண்டாக்ட்லேருந்து நம்பரெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருக்கலாம். உங்கள் நம்பரே என் காண்டாக்டில் வேண்டாம், இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுக்க போகிறதே கிடையாது. நீயா திருந்தி எடுத்து வாரதா இருந்தால் நீ வா, ஒரு ஹெல்த்தி பவுண்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனி இன்னும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஜஸ்டிஸ் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு எண்ணமும் உங்களுக்கு தோணலை. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிவிட்டு சாரி கேட்காத ஒரு பர்சன் எப்படி நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க? உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை, இவன் நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பான், இல்லைங்க ஒரு சாரி கேட்பான், அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு தோணலை. ஏன்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் யூகம் ஆட்டிடியூட்டை வச்சுட்டாங்க நிற்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பர்சன்கிட்ட போய் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், இல்லை நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்த டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் காரணம் நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்டை நீங்கள் செட் பண்ணி நீ ஓகே, நீ உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி நீயே நானாக இருக்கிறேன். ஓகே, விருப்பம் இருக்கு, இங்கே வா, இனி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ வேணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும் அப்படின்னா அது நீ வந்து இல்லைங்க அது நடக்காது. இனி இப்படிப்பட்ட ஒரு பர்சனை க்ரோ பண்ணி விட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்படி யூஸ்டிக்கான ஒரு கேரக்டரை மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுத்து உன்னை க்ரோ பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட்லி நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்ட் நீங்கள் செட் பண்ணி உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பர்சனோட மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபோட்டோஸோ சம்டைம் உங்கள் மொபைலில் இருந்தால் அதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு உண்டு, நோ கான்டெக்டில் நீங்கள் வந்துட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா மேபி இந்த ஒரு பர்சனை பற்றியான ஒரு சில இதெல்லாம் பார்க்கக்கூட ஒரு டைமில் உங்களுக்கு டவுன் ஃபீல் ஆகலாம்.
ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கும் அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இனி இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும் அப்படின்னா அது அவன் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமல் க்ரோ ஆகாது. ஆக்ஷன் எடுப்பானா இல்லையான்னு பார்க்கணும். சாரி கேட்பானா இல்லையான்னு பார்க்கணும். ஜஸ்டிஸ் கொடுப்பானா இல்லையான்னு பார்க்கணும். அதான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட நோக்கம். எனக்கு ஜஸ்டிஸ் வேணும். ஏன்னா நேற்று வரைக்கும் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. இப்போ எனக்கு இப்படியே போயிட்டு தான் எனக்கு சரியில்லை, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் ஒரு தோட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு இந்த வைப்ரேஷனில் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. இவர் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, காரணம் கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் இது ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுருக்கலாம் உங்கள் பார்வையில். ஏன்னா என்ன சொல்கிறது, இவர் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் கரண்ட்லி நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே டோட்டலி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு சைலண்டாக இவர் விட்டுட்டு ஓகே, சைலண்டாக இவர் விட்டுட்டு இவர் ஃபுல்லி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இல்லைங்க புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க புதுசாக ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். இவர் ஃபுல்லி இவர் மைண்டை இவர் கெரியரில் டைவர்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு டோட்டலி ஒரு புஷ்டாப் வச்சுட்டு கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப் லேக் ஆகிக்கட்டும், அது சைலண்டாக போய்க்கட்டும். இவர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர் ஃபுல்லி இவர் பிஸ்னஸ்லேயோ இவர் கெரியர்லேயோ இவர் மைண்டை இவர் டைவர்ட் பண்ணிட்டு பட் இவர் என்ன தான் இவர் ஃபுல்லி கெரியரில் இவர் டைவர்ட் பண்ணாலும் இவருக்கு சேட் ஆகும். இவர் கெரியரில் இவர் டைவர்ட் பண்ணாலும் இவர் அடிக்கடி இவர் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இவர் மேபி ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவருக்கு தோன்ற விஷயம் சரி ஓகே ரிலேஷன்ஷிப்பில் எப்படியோ முன்னாலே எப்படியோ ஒரு செப்பரேஷன் வந்தாச்சு. இனி நம்ம மெல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை திங்க் பண்ணாமல் நம்ம கெரியரில் டைவர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால் முடியும், அவங்களால முடியாது. ஷோர் அவங்க ஒரு கான்டாக்ட்லேயே ஒரு கம்யூனிகேஷன்லேயே வருவாங்க. நம்ம அது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் கெரியரில் டைவர்ட் பண்ணல. இவருக்கு மைண்ட் அப்பப்போ உங்களை சேசிங் பண்ணுது. எப்போ வருவீங்க, ஏன் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, இந்த பர்சன் உங்களுக்கு வேண்டாமா? ஓகே, இவர் ப்ராக்டிக்கலான கேரக்டர் தானே. மேபி இவருக்கு நல்லா தெரியுமா இருக்கும் நீங்கள் எமோஷ்னல். உங்களை ஒரு 10 நாள் கூட உங்களால் இருக்க முடியாது, 1 மந்த் கூட இருக்க முடியாது, ஒரு 6 மந்த் கூட உங்களால் இருக்க முடியாது. அப்போ இவர் சரி ஓகே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டாம், மெல்ல நம்ம கெரியரில் டைவர்ட் ஆகும். நாட்கள் போக போக அவங்க வெயிட் பண்ணி லாஸ்ட் நம்மக்கிட்ட வந்துடுவாங்கன்னு ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு உங்கள் பார்வைக்கு ஒரு பவுண்டரி இவர் செட் பண்ணி வச்சுட்டு பட் டே பை டே இவர் உங்களை ஒர்க் பண்ணுற இடத்துல மேபி உங்களை சேசிங் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, ஏன் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேறு யாராவது ஆள் வந்துட்டாங்களா, இல்லைங்க ஏன் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, உங்கள் லாஸ்ட் சீன் என்ன, இவர் உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்போ வருவீங்க, ஏன் வராமல் இருக்கிறீங்க, எதனால நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு உங்கள் லைஃப்பில். இவர் சேசிங் டே பை டே இவர் சேசிங் பண்ணிட்டு தான் இருக்கார் ஓப்பனாக சொல்ல போனால். பட் ஓகே, ஒரு மைண்டை மேபி டைவர்ட் பண்ணிவிட்டு முன்னோட்டு போகலாம். சரி இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு வந்துடுவீங்க 2 மாதத்தில் வந்துடுவீங்க, 3 மாதத்தில் வந்துடுவீங்க. இவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இவர் கடந்து போயிட்டுருக்கலாம். எல்லா கெரியரையும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இவர் கடந்து போயிட்டுருக்கலாம். பட் சேட் ஆகும், ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலை. ஓகே, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். ஓகே, அது நடக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். பட் அது நடக்கலைன்னு சொல்லும்போது சேட் ஆகும், பயங்கர சேட் ஆகும். இவர் ஏன் நீங்கள் வரல, சாரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி வராமல் இருக்கிற ஒரு கேரக்டர் இங்கே கிடையாது. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த மாதிரி வராமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இவர் பண்ண விஷயம் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகிருக்கும், இல்லைங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெயினை கொடுத்துருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்கள் இல்லைல்ல. அப்படி கரண்டி நீங்கள் வராமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவர் பண்ண விஷயம் இவ்வளோ தூரம் ஒரு ஹார்ட் பிரேக் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கும். நம்ம மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குதோன்னு ஒரு இவருக்கு சோல் இவருக்கு தெரியும். எஸ் மிஸ்டேக் நம்ம மேலே தான், எல்லா மிஸ்டேக்ஸ் நம்ம மேலே இருந்து. பட் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. பட் இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இவருக்கு கரண்ட்லி இவருக்கு மைண்டில் இருக்கிற ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கணும். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு வேறு நம்பர் இருந்தோ, இல்லைங்க ஜஸ்ட்டு ஏதோ ஒரு டவுட்டு கேட்குற மாதிரியோ, இல்லைங்க ஏதோ ஒர்க்கை பற்றி கேட்குற மாதிரியோ, ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுவோமோ, அப்படியாவது நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிட மாட்டீங்களா உங்களை பற்றின விஷயங்களா? கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஏன் இவரை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, உங்கள் மைண்டில் வேறு யாரும் வந்துட்டாங்களா? ஏன்னா இவர் ஃபுல்லி ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராகும். மெல்ல இவர் மைண்டை கேரியரில் டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா உங்கள் சைடில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு மெல்ல இவர் டைவர்ட் பண்ணி போயிட்டு உண்டு.
போயிட்டு உண்டுனாலும் ஒவ்வொரு நாளும் இவர் உங்களை பார்த்துட்டே உண்டு, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க, எப்போ இங்கே எதுவுமே நடக்கலை. அப்போ இப்போ இவருக்கு மைண்டில் இருக்க தோட்டம் என்ன அப்படின்னா, மேபி நம்ம ரொம்ப ஹர்ட் ஆக்கியிருக்கும் போல், அதனால தான் அவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் வராமல் இருக்கிறாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும் இவருக்கு. அதனால தான் ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுத்து வைப்போமோ, ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒன்று ஜஸ்ட் ஒன்று ஒரு மெசேஜ் தட்டி விடுவோமோ, அங்கே ஒன்று என்ன ஜஸ்ட் ஒரு டவுட்டு கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் தட்டி விடுவோமோ, அங்கே ஒன்று என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு பயங்கர சங்கடம் உண்டு. ஒப்பரா சொல்லப்போனால் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு டைமில் இந்த ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு பக்கம், இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணது ஒரு பக்கம், டோட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அந்த ஒரு பர்சனுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கலாம். நீங்கள் வழி மட்டுமே நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். கரண்ட்லி இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கான ஒரு டைம், இது உங்களுக்கான ஒரு டைம். இந்த ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒர்க் ஆகும். நீங்கள் சேசிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஏன்னா நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் குறித்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபியரும் வேண்டாம். ஏன்னா நமக்கு இதில் யூனிவர்ஸ், டிவைஸ், ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் நான் ஒத்துக்கிறேன் இவருக்கு அதிலே ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு, அஃப்கோர்ஸ் ட்ரூவான விஷயம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வரும். காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவரோட ஏஞ்சல்ஸ், டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, வானிவல் கலர் பார்ப்பீங்க, ஃபெதர் பார்ப்பீங்க, பட்டாம்பூச்சி நீங்கள் பார்ப்பீங்க, தென் என்ன சொல்கிறது, டேரோகார்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏஞ்சல்ஸ், டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன் ஷியோராக உண்டு உங்களுக்கு. ஸோ அப்போ இது ஒரு பேலன்ஸில் வரும் இந்த ரிலேஷன்ஷிப். ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு. இனி வரக்கூடிய ஒரு டைமுங்கிறது உங்களுக்கான ஒரு டைம், இப்போ உங்களுக்கான ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இனி வரக்கூடிய ஒரு ஜஸ்டிஸுங்கிறது அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வருங்கிறத நமக்கு இந்த கார்டு குறிக்குது. ஓகே, இவருக்கு மைண்டில் ஒரு எண்ணம் உண்டு, நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருக்கலாம், மணின்னு சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் நம்ம பயங்கர செல்ஃபிஷாக இருக்கும், நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே இன்ஜஸ்டிஸ், நம்மளை மட்டுமே கேர் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே இன்ஜஸ்டிஸ். நம்ம ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கிட்டே நம்ம செல்ஃபிஷாக தான் பிஹேவ் பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக தான் பிஹேவ் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒருபோதும் ஜஸ்டிஸ் நம்ம கொடுக்கவே இல்லை. அவங்க உணர்வுகளுக்கும் வலிக்கும் வேதனைக்கும் நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்கவே இல்லை. என்ன இவருக்கு உண்டு? ஓகே, டோட்டலாக இவருக்கு லைஃப்லேயே பேலன்ஸ் இல்லைங்க. மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டு மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் அந்த ஒரு லைஃப்பில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு லைஃப்பில் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் போயிட்டுருக்கு நான் சொன்னேன். ஓகே, இவருக்கு லைஃப்லேயே பேலன்ஸ் ஒன்று இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு மைண்டில் ஒரு தொடக்கம், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணுங்கிற ஒரு தாட் உண்டு. காரணம் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஒற்றைக்கு நிற்க, அதனால தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் இவர் ஓல்டு பண்ணி பிடிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரு எமோஷனல் கேரிங் இவர் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் லவ் பண்ண நீங்கள் கொடுத்தது மாதிரி ஒரு எமோஷ்னல் கேரிங் லவ் இவருக்கு இந்த உலகத்தில் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் நீங்கள் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு மைண்டில் எப்போவுமே உண்டு. பட் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னால இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கிறார். நீ வா நீ வா நீ வா, நீ எப்போ வருவ நீ எப்போ வருவ நீ எப்போ வருவ. ஓகே, ஓப்பராக சொல்ல போயாச்சுன்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர லோவாக இம்ப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு உண்டு. இவரை பயங்கர ப்ரில்லியன்ட் இவர் நினச்சிட்டு நம்ம மெல்ல கெரியரில் டைவர்ட் ஆகி போயிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்ச நாள் சைலண்டாக இருக்கும். இந்த ஒரு சைலண்டை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்துடுவீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவர் வச்சுருக்கோம். பட் இது நடக்கிறான்னு சொல்லும்போது கரண்ட் சுச்சுவேஷன் பயங்கர சேட் ஆகும். முடிஞ்சு போன பயங்கர நெகட்டிவ் வைப்ரேஷன் இவருக்கு கடந்து போயிட்டுருக்க ஒரு ரிக்ரெஷன் இவருக்கு உண்டு. முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ஐயோ ரிலேஷன்ஷிப்பை நானே என்ன பாக்கிட்டேனே, என்னால் ரிலேஷன்ஷிப் போச்சே, பயங்கர ஒரு சங்கடத்தை கடந்து போயிட்டுருக்கேன். இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டா, இனி இந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் நான் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும், நான் ஒரு கால் பண்ணாலும் ஒரு மெசேஜ் பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி மாதிரி போகுமா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த அளவுக்கான ஒரு ஸ்டேஜ் அதில் கிடைக்குமா? ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்க. கரண்ட்லி நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நான் அவைலபிள் இல்லை நீங்கள் காட்டிட்டு உண்டு. எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் காட்டிட்டு உண்டு. இது நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபியர் உண்டு. ஐயோ ரிலேஷன்ஷிப் என்னப்பாய் போச்சு, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் இருந்தாலும் முன்னாடி இருந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குமா, முடிஞ்சு போன விஷயங்களாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மிஸ்டேக் ஏமாடுதுன்னு ஒரு சங்கடத்தில் கடந்து போயிட்டுருக்காரு. சேட் ஆகும், டிப்ரெஷன் ஆகும் இப்போ சொல்ல போனால்.
ஸோ அதனால தான் இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, தப்பு நம்ம மேலே தான், ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணது நம்ம மேலே தான். ஏன்னா இவர் பண்ண விஷயங்களை இவர் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கே மைண்டில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இனி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் இல்லை, ஒரு ஹோப் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, டோட்டலி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் நான் ஒரு ஆக்ஷன் எடுத்து ஹர்ட் ஆகுறதுக்கோ இல்லைங்க மறுபடியும் ஒரு கால் பண்ணி ஹர்ட் ஆகுறதுக்கோ நான் ரெடி இல்லை. டோட்லி இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு தோன்ற விஷயம் என்ன, அப்புறம் என்னோட ஈகோ ஹர்ட் ஆகக்கூடாது, நான் தோக்குறதுக்கு ரெடி இல்லை. டோட்லி ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் நஷ்டப்படுத்தி நான் கழிஞ்சேன், மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏன் மேலே தான். பட் நான் அங்கே போய் சாரி கேட்குறதுக்கோ இல்லைங்க என்னோடய ஈகோ ஹர்ட் ஆகுறதுக்கோ நான் ரெடி இல்லை. அதனால் எல்லாம் இவர் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணி எல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் அங்கோட்டு போகிறது சரியில்லை. ஏன்னா இனி அங்கோட்டு போனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் உண்டா, அந்த ஒரு தொடக்கங்கிறது ஸ்டார்டிங்கில் நடந்த ஒரு தொடக்கம் மாதிரி இருக்குமான்னு இவருக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் டோட்லி இனி நீங்கள் இவர் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு டைமில் முன்னாடி மாதிரி நீங்கள் இன்னசென்ட்டாக இருப்பீங்கன்னு தெரியல. இவருக்கு தோன்ற விஷயம் நீங்கள் இனி முன்னாடி மாதிரி நீங்கள் இனி இருக்க போகிறதும் கிடையாது. இனி இவருக்கு லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் இவர் வந்தாலும் நீங்கள் இனி பட்டம் படாமல் தான் நிற்க போகிறீங்க, பட்டம் படாமல் தான் பேச போகிறீங்க. இனி இவருக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி இவரை செட் பண்ணி நிற்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இல்லை. இனி இந்த ரிலேஷன்ஷிப் தொடங்கியும் இனி ஒரு காரியமும் இல்லை. இனி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வந்தாலுமே அது முன்னாடி மாதிரி இருக்காது. ஓகே, அதனால தான் இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு லைஃப்பில் வரணும்னு விதி இருந்தீங்க, அதை தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்க்கட்டும். சம்டைம் ஒரு ஆக்ஷன் மேபி ஒரு சிலவங்களுக்கு பாசிபிள் ஆகுங்க. எதுக்காக கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கால் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் 5 ஹவர்ஸ்லேயும் 5 டேஸ்லேயும் 5 வீக்ஸ்லேயும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உங்கள் சுச்சுவேஷன் என்ன, அதை தெரிஞ்சிருக்கிறதாக வரும். பட் எனிவே நமக்கு இது லாங் டியூஷன் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் ஒரு போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அது கன்ஃபார்மான விஷயம். நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கலாம். இந்த ஒரு டைம் இது உங்களுக்கான ஒரு டைம், எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே இந்த எமோஷனுங்கிறது ட்ரூ. ஓகே, ஸோ அப்போது இவருக்கு வேறு வழி இல்லை. கரண்ட் நீங்கள் ஹெல்த்தி பவுண்டரி நீங்கள் செட் பண்ணணும். இவருக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகாது. ஸோ கரண்ட் இவர் ஒரு ஹெல்த்தி பவுண்டரிஸ் இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் ஷோர் அந்த போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. 2 பேருக்கு எத்தனையோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு நேரில் மீட் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்குறதுக்கோ இல்லைங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்தாலே நமக்கு டைம் எடுத்துக்கும். பட் அது நமக்கு இந்த வீல் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபேவரபுளாக வீல் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இப்போ இந்த வீல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு உண்டு. ஸோ மேஜிக்கல் மாதிரி ஏன்னா டிவைனி நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்தாலே நமக்கு டிவைனி டைமாக குறிக்கும். நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு நல்ல நேரம் உண்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த வீல் உங்களுக்கு நல்ல நேரம் வரக்கூடிய ஒரு டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆக்ஷனுங்கிறது பாசிபிள் ஆகும். இப்போதைக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா அது ஸ்டேபிளாக நமக்கு சொல்ல தெரியலை. ஜஸ்ட் உங்கள் சுச்சுவேஷன் என்ன அது தெரிஞ்சுக்கிறதாக வருது. ஸோ அதனால் அவேர்னஸோடு இருங்க. வந்ததும் மறுபடியும் எமோஷனலி அட்டாச்மெண்ட் ஆகிடாதுங்க, டிட்டாச்மெண்ட்டில் இருங்க. பட் இவருக்கு வேறு வழியில் இவர் ஷோராக ஆக்ஷன் எடுப்பார், அது கன்ஃபார்ம். 7 months 7 weeks 7 daysக்குள்ளாடி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, அது இந்த வீடியோ A லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், T லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர்ஸ் உங்கள் நேம்லேயே அவங்க நேமில் இருக்குது அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அப்படி இருக்குது அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? A லெட்டர், O லெட்டர், R லெட்டர், T லெட்டர். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 37 இம்பார்ட்டன்ட், 50 இம்பார்ட்டன்ட், 40 important, 37 important, 18 important, 32 important, 23 important, 19 important. Okay, 47 important,
44 important, 45 important, 43 important, 34 important, 35 important, 33 important, 37 important, 36 important, 39 important. ஸோ இந்த ஏஜில் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்னேட் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 777 இம்பார்ட்டன்ட், 444 இம்பார்ட்டன்ட், 777, 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 5 important, 6 important, 7 important, 9 important, 10 important, 11 important, 14 important. எஸ், இந்த நம்பரில் அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னெக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.